ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் டீம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குன்றக்குடி டெம்பிள் விலாக் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இப்போ நாங்கள் கும்பகோணத்துலேருந்து கிளம்பியாச்சு. கும்பகோணத்துலேருந்து 140 கிலோமீட்டரில் இருக்குது அந்த டெம்பிள். போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நாங்கள் மதுரைக்கு கிளம்புறதா தான் பிளானு. போகிற வழியிலே ஐயப்பன் டெம்பிள் ஒன்று நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த ஐயப்பன் டெம்பிளே. அதே மாதிரி அங்கேருந்து, அதாவது கும்பகோணத்துலேருந்து தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை ரோடு அந்த வழியில் தான் அந்த ஐயப்பன் டெம்பிள் இருந்துச்சு. அங்கேருந்து 20 கிலோமீட்டரில் தான் இந்த குன்றக்குடி இருக்குது. கும்பகோணத்துலேருந்து டேரெக்டானா 140 கிலோமீட்டர் இருக்குது. திருப்பத்தூர் வழியாக போனால் இருக்குது. இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. பாருங்கள், காலையில் எவ்வளோ வியூ, எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். இது சுவாமிமலை தாண்டி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சுவாமிமலைக்கிட்டலாம் நல்லா விடிஞ்சிருச்சு. 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம். அப்படியே கிளம்பி ஜாலியாக பாட்டெலாம் போட்டுட்டு கிளம்பி போயிட்டுருந்தோம். பார்த்தா இந்த சுந்தர பெருமாள் கோயிலில் எப்போதுமே போகிறப்ப பூ வாங்கி வச்சுட்டு தான் போவோம். ஒரு அம்மா காலைலே நின்றுட்டு இருந்தாங்க. சரிப்புன்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கி கட் பண்ணி வச்சுக்கிட்டு போனோம். செம்ம வியூ. மழையும் லைட்டாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பயந்துகிட்டே தான் போனோம். என்னடா பண்ணுறது, குட்டி பிள்ளைங்களாம் அழைச்சிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டு ஒரு வழியாக அழைச்சிட்டு கிளம்பியாச்சு. சரி, கிளம்பணும். நம்ம போகிற வழியில் என்னென்னலாம் இருக்கோ அப்படியே பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனோம். டக்குன்னு பார்த்தா ட்ரெயின் வந்துருச்சு. இங்கேருந்து போகிறோன்னே ட்ரெயின் வரவும் இங்கே எல்லாம் ஒரே குஷி ஆகிடுச்சுங்க. பசங்கள்லாம் தூக்க கழகத்தில் வந்ததுங்களாம் அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு ரொம்ப குஷியாகிடுச்சுங்க. அப்புறம் ட்ரெயின் போகிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே மூவ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் போயிட்டு தஞ்சாவூர் வழியாக போய் புதுக்கோட்டை வழியாக போயிட்டுருந்தோம். அப்போ தான் அந்த ஐயப்பன் டெம்பிள் பார்த்துட்டு சரி குன்றக்குடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டு கிளம்பிட்டோம். மித்ரா தான் ஒரே குஷி. வெல்கம் டு சாய் டீம் சேனல்னு பேசிகிட்டு இருந்தா. செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க. லீவில் எங்கேயும் போகலையா, அன்றைக்கி ஒரு நாள் தான் கிளம்பணும். அதனால் ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிடுச்சுங்க பிள்ளைங்கள்லாம். அம்மா இங்கே பாருங்கள் மழை பெய்யுது, இங்கே பாருங்கள் மேகத்தை பாருங்கள், கிட்டக வந்துருச்சு, இங்கே பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிகிட்டு இருந்தா பாப்பா. இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பிரசித்தி பெற்ற கோயில்னு நம்ம சொல்லலாம். ரீசெண்டாக தான் அந்த யானை கூட இறந்து போயிடுச்சு. 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி இந்த குன்றக்குடியில் உள்ள யானை இறந்து போயிடுச்சுன்னு எல்லாருமே நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரொம்ப சோகமான விஷயந்தான். அதனால் அதுக்காகவே நம்ம போய் பார்க்கணும், விசிட் பண்ணணும். நாங்கள் போனதில்லை இது வரைக்கும், இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. நீங்கள் யாராவது போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதனால தான் கண்டிப்பாக போயே ஆகணும். பக்கத்தில் தான் இருக்குது. இவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டோம், போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு தான் நாங்கள் வந்தோம். பார்த்தா குன்றக்குடியில் கும்பகோணத்தில் தான் நிறையா கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம். கண்டிப்பாக குன்றக்குடியில் போகிற வழியெல்லாம் கோயிலுங்க. இங்கே பாருங்கள், இங்கே எய்த்தாப்பில் ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. இதுக்கு எய்த்தாப்லேயே ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. கட்டிகிட்டு இருக்காங்க, கும்பாபிஷேகம் வைக்க போகிறாங்க போல இருக்குது. செமையாக இருக்குது. எல்லா கோயிலுமே பார்த்தா குளத்தோட தான், பெரிய பெரிய குளங்கள். எல்லா கோயில்லையுமே குளம் இருக்குது. போகிற வழி எல்லாமே ஒரு டெம்பிள் தான். ஃபுல்லாக சுற்றி எங்கே பார்த்தாலும் கோயில், எங்கே பார்த்தாலும் குளம். 10 குளத்துக்கு மேலே நாங்கள் பார்த்துருப்போம் போகிறப்பயே. நல்லா இருந்துச்சு, வியூவே நல்லா இருந்தது. ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவே இருந்தது. எப்படி இருக்கும் கோவில், எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா கோபுரம் தெரியுது பாருங்கள். கிட்டக்க நம்ம ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகி கிட்டக்க போகவுமே அங்கேயே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இங்கே கார்லாம் பார்க் பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது, யாருமே கோயில் முன்னாடி நிற்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்புறம் எங்களுக்கு இங்கே பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சைடில் ஒரு இடத்துல போய் நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தா சிம்பிளாக ஒரு ஆர்ச் தான் இருக்குது. ஒரு ஆர்ச் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே போனீங்கன்னா சும்மா சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்குது. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் எதுவும் இல்லை. சின்ன சின்ன கடைகள் இருக்குது. ஒரு 2-3 கடை உள்ளே, ஆர்ச் உள்ளே பார்த்திங்கன்னா 1-2 சில கடைகள் இருக்குது. வெளியில் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கடை இருக்குது. அவ்வளோதான். பூ கடை இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது. உள்ளே போனோம்னாலே எய்த்தாப்லேயே அந்த யானை நிற்கும் இல்லையா, அந்த இடம் இருந்தது. எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பசங்களாம் கேட்டுகிட்டே வந்தாங்க, இங்கே தானாம்மா அந்த யானை இதாகிடுச்சுன்னு சொன்னீங்களே அது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரித்தோம்.
பார்த்தா 1971 பக்தர் ஒருத்தர் வந்து அந்த யானையை வந்து இந்த கோயிலுக்கு கொடுத்துருக்குறாரு. அந்த இறக்கும்போது பார்த்திங்கன்னா 54 வயசு அந்த யானைக்கு. அந்த மண்டபம் தான் எய்த்தாப்புல இருந்துச்சு. சைடில் பார்த்தா ஒரு 4 கடைங்க இருக்குது. கீழே ஒரு டெம்பிள் இருக்குது. ஏறும்போதே பார்த்தா ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. என்னென்னு பார்த்தா செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. நம்ம அதெல்லாம் கேட்போமா? நாங்கள் ஆனால் எடுத்துக்கிட்டு தான் போனோம். மலையை குடஞ்சி ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மலையை குடஞ்சி தான் அந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. எல்லா ஏஜ் பர்சன்ஸுமே வந்து அதில் ஏறலாம். ஏன்னா வந்து ரொம்பலாம் வந்து லாங்காக இல்லாமல் ஓரளவு நல்லா ஏறுற மாதிரியே இருந்தது படியெல்லாம். ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் வைக்காமல் கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸு, கொஞ்சம் தூரம் வந்து நடப்பாதை மாதிரி, கொஞ்சம் தூரம் ஸ்டெப்ஸு அந்த மாதிரி இருந்தது. தூண் இல்லாமலுமே பார்த்தா எல்லாமே கல்லால் தான் செஞ்சதாக இருக்குது. நல்லா இருந்தது. வியூ நல்லா இருந்தது. பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்து அர்ச்சனை கிடையாது. முன்னாடியே வந்து விளக்கேத்துறதுக்கு ஒரு தனியாக இடம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி மொட்டை போடுறவங்க எங்கெங்கே போகணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போர்டு வந்து போகிற வழியிலே போர்டு இருக்குது. ஃபோன் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. போகிற வழியிலே சின்னதாக ஒரு பிள்ளையார் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா இடும்பன் கோயில் சன்னதி ஒன்று இருக்குது போகிற வழியிலே லெஃப்ட் சைடில் மேலே ஏறும்போதே. இது பார்த்திங்கன்னா இந்த மலை வந்துக்குன்னு ஒரு வரலாறே இருக்குது. இது என்ன வரலாறு அப்படின்னு பார்த்திங்கன்னா மயில் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் மலை அப்படின்னா என்ன அப்படின்னா அதோடய வரலாறு என்ன அப்படின்னா இந்த மலை பார்த்திங்கன்னா மயிலோட தோகை மாதிரியே இருக்குது. எதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா திருமாலும் பிரம்மன் அவங்க 2 பேரோட வாகனம் இருக்குது இல்லையா, கருடனும் அன்னமும், அவங்க 2 பேரும் சேர்ந்து மயில்கிட்ட போய் நாங்கள் தான் வந்து ரொம்ப சக்தி படைச்சவங்க, நாங்கள் தான் வந்து உன்னை விட வந்து வேகமாக பறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து மயில் வந்துட்டு கோபமாகி 2 பேரையும் முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. முழுங்கின உடனே வந்து இவங்க 2 பேரும் வந்து இந்த மாதிரி என்னோட வாகனங்களை வந்து மயில் வந்து முழுங்கிடுச்சு, நீங்கள் தான் வந்து மீட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு முருகன்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்குறாங்க. யார்? திருமாலும் பிரம்மனும் வந்து கேட்கும்போது முருகன் வந்து கோபம் அடைஞ்சு என்ன பண்ணுறாரு, மயிலுக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாரு. இந்த மாதிரி நீ போய் கல்லாக மாறிடு, நீ பாறையாக மாறிடு அப்படின்னு சொல்லி மீட்டெடுத்து அந்த 2 கருடனையும் அன்னத்தையும் அவங்கள்ட்ட கொடுத்துட்றாரு. கொடுக்கவும் தான் இந்த குன்றக்குடியில் வந்து இந்த மயில் வந்து இங்கே வந்து பாறையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வரலாறு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னா மயிலோட தோகை மாதிரியே இருக்குது. இந்த மலையோட இது வந்து பார்த்திங்கன்னா தோகை மாதிரியே இருக்குது. அப்புறம் வந்து என்ன பண்ணார், முருகனும் வந்து இங்கேயே வந்து அந்த மயிலோட சேர்ந்து அருள் பாலிச்சதாக வந்து வரலாறு சொல்கிறாங்க. வியூ வந்து நல்லாவே அழகாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து காவடி, பால்குடம், அங்க பிரதர்ஷனம், அடிப்பிரதர்ஷனம் இதெல்லாம் வந்து பக்தர்கள் வந்து பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா தீராத தோல் வியாதிகள் கூட இங்கே வந்து வேண்டுதல் வச்சாங்க அப்படின்னா வந்து தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட தகடை இருக்கும் இல்லையா, அது வந்து உண்டியலில் வந்து சேர்க்குறாங்க. வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நாங்கள் உடல் உறுப்புகள் பொறிக்கப்பட்ட தகடையை வந்து உண்டியலில் போட்டுட்டு எங்களுக்கு இந்த தோல்வியாதிகள் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து அது சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே இன்னொரு முக்கியமான ஒரு சிறப்பு பெற்றது என்ன அப்படின்னு கேட்டால் முருகன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரு முகத்தோடு தான் இருப்பார். இந்த குன்றக்குடியில் மட்டும்தான் 6 முகத்தோடையும் 12 கைகளோடையும் காட்சியளிக்கிறாருங்க. சூப்பராக இருந்தார். நீங்களும் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா வள்ளி, தெய்வானை, முருகன் 3 பேருமே வந்து மயிலில் வந்து இருக்காங்க. எப்போதுமே முருகன் மட்டும்தான் மயிலில் இருப்பார். இவங்க 3 பேருமே தனித்தனியாக வந்து மயிலில் வந்து காட்சியளிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம்னா அம்பாள் வந்து அருள் சக்தி அப்படின்ற வந்து திருநாமத்தில் வந்து இங்கே வந்து காட்சியளிக்கிறாங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 70 மீட்டர் ஹைட்டு தாங்க இருக்கும். 60லேருந்து 70 மீட்டர் ஹைட்டில் தான் அந்த ஸ்டெப்ஸ் இருக்குது. உள்ளே போன உடனே இந்த வரைக்கும் ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்புலாம் இங்கேயே கொட்டிடுறாங்க. உப்பு கொட்டி இது பண்ணிடுறாங்க. மேலே வந்து அர்ச்சனை எதுக்குமே வந்து அலோடு இல்லை. இடும்பன் கோயில்னு சொன்னாலே அதுதான் அது. இங்கேருந்து பார்த்தா நாங்கள் எங்கேயாவது மயில் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்தோம். எங்கேயும் மயில் இல்லை. ஆனால் சேவல் நிறையா இருந்தது.
சேவல் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா போன உடனேவே இந்த பிரகாரத்துக்குள்ளே போன உடனேவே ஒரு குரங்கு இருந்தது. அப்புறம் அதுக்கு வந்து யாரோ வாழைப்பழம் கொடுத்துருந்துருக்காங்க. அது சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்ருந்தோம். போன உடனேவே லெஃப்ட் சைட் உள்ளே பிரகாரத்துக்குள்ளே போன உடனேவே விநாயகர் இருக்கார். அதுக்கப்புறம் குழந்தை முருகன் இருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே போனோடனே நவகிரகங்கள் இருக்குது. அவ்வளோதான் உள்ள சாமின்னு பார்த்தா இதுதான் இருக்குது. மண்டபமே அதுக்கு பேர் வந்து மயில் மண்டபம் தான் வச்சுருக்காங்க. உள்ள பிரகாரத்துக்குள்ளே சென்ட்ராக கொடிமரம் இருக்குது. கொடிமரத்துக்கு நேராக சாமி இருக்காங்க. அப்புறம் பெரிய பெரிய ஜன்னல் இருக்குது. அது உள்ளேயே பெரிய பெரிய ஜன்னல் வந்து மயில் போட்டு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னல் வழியாக நம்ம பார்த்தோன்னா ஃபுல்லாக சுற்றி குன்றக்குடி சுற்றி வந்து அந்த வியூஸ் வந்து நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணுங்கள். இதோட இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தா அருணகிரிநாதர் வந்து பாடல் பெற்ற திருத்தலம் அப்படின்னு இந்த திருத்தலத்தை சொல்கிறாங்க. இதில் வந்து பிரசித்தி என்ன அப்படின்னா வந்து 10 நாட்கள் வந்து பங்குனி உத்திர திருவிழா நடக்குமா. 10 நாள் வந்து தைப்பூச திருவிழா நடக்கும். சித்திரை பால் பெருக்கு விழா, வைகாசி மாதம் வைகாசி விசாகம் அது நடக்குது. அப்புறம் ஆனி மாதம் மகா அபிஷேகம் நடக்குது. ஆடி மாதம் பார்த்திங்கன்னா திருப்படி பூஜைகள்லாம் நடக்குது. ஐப்பசி மாதம் கந்த சஷ்டி பெருவிழா நடக்குது. இவர் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்ததுனால கிருத்திகை மாதம் ஃபுல்லாகவே இவருக்கு வந்து எல்லா அபிஷேகம் அலங்காரம் எல்லாமே நடக்குது. இதெல்லாமே தான் இந்த கோயிலோட சிறப்பு வாய்ந்தவைன்னு சொல்கிறாங்க. இங்கே வாங்க ஸ்டெப்ஸில் கீழே இறங்கும் போதே பார்த்திங்கன்னா வாசகங்கள்லாம் எழுதியிருக்கு பாருங்கள். முருகனோட இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸ்டெப்ஸு இறங்கும் போதே இந்த இது மாதிரி இருக்கும் இல்லையா, மேலே அந்த கல்லுக்கு மேலே அதில் எழுதியிருக்காங்க. நல்ல தரிசனங்க. மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. அதனால நாங்கள் கீழே இந்த ரைட் சைடில் மண்டபம் இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்து இந்த பால் குடம்லாம் வரும்போது பால் குடத்தெல்லாம் அங்கே வச்சு பெரிப்பாங்களே, அங்கே ரெஸ்ட் எடுப்பாங்களா, அந்த அறை அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க. மழை தூர ஆரம்பிச்சதுனால நாங்கள் அங்கே போகலை. நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் வந்து விசிட் பண்ணுங்கள். வேண்டுதல் இருந்தால் வேண்டுதல் வைங்க. கண்டிப்பாக நிறைவேறும். முருகன் அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் யாரும் பண்ணுறதில்ல. கண்டிப்பாக பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், வெளில வந்து பார்த்திங்கன்னா 2-3 கடைங்க தான் இருக்குது, ரொம்ப கடை இல்லை. இதில் மெயினாக ஒரு விஷயம்னா வீரமருது சகோதரர்கள் பூங்கா இருக்குது இல்லையா, அவருக்கும் வந்து இவர் அருள் பாதித்ததாக வந்து அதுக்கப்புறம் நாங்கள் கார் பார்க் பண்ண இடத்துல வந்து நாங்கள் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம்.